சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நாங்கள் இன்னொரு பாடலை பாடுவோம். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. கர்த்தர் இந்த காலவேளையில் எங்க எல்லாரும் தனிப்பட்ட ரீதியாக பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதனால தான் நாங்கள் இன்றைக்கு ஆலயத்தில் இருக்கிறோம். நாங்கள் சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோம். சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரப்பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்திடுவேன், வழியில் நடத்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்திடுவேன், வழியில் நடத்திடுவேன். சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரப்பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரப்பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தாவுமை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் வழியில் வாழ்ந்திடுவேன். என் கர்த்தாவுமை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத எங்களை
கத்தர் இந்த காலவேளை வெற்றி எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலே நாங்கள் கத்தரை ஆராதிக்க முன்பாக நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 150வது சங்கீதம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க. 150வது சங்கீதம். ஆகாய பிரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமைக்காக அவரை துதியுங்கள், மாற்றுமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், எக்காலத்தோடு அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள், நடனோடும் அவரை துதியுங்கள், ஆளோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். சுவாசமுள்ள யாவரையும் கத்தரை துதிப்பதாக. எங்களுக்கு கத்தர் சுவாசம் கொடுத்திருக்கு. நாங்கள் எல்லாரும் மூச்சு எடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த நேரத்தில் மற்றவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்காதீங்க. நீங்களும் கத்தரும் நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கத்தரை ஆராதிக்க போகிறோம். கத்தர் செய்து சகல நன்மைகள் நினைத்து கத்தர் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். கத்தர் எங்களுக்கு சகல தேவைகளை சந்தித்திருக்கிறார். எங்களுக்கு தேவையான உடைகளை தந்திருக்கிறார், சாப்பாடுகளை தந்திருக்கிறார். நாங்கள் கத்தருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். நாங்கள் பாடுவோம், எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கத்தர் எங்க மத்தியிலே அசைவாட போகிறார். நாங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி பாடி நாங்கள் கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பாதாள படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி நீர் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். கடலினாலை நோக்கி குதித்தாலும், கடலினாலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பா என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பா. ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி
ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அபிஷேகம் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் நம் வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார் நம் வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார் நம் கடலினாலை நோக்கி குதித்தாலும் நம் கடலினாலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார் ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே 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 இந்த வருஷத்திலே ஓ ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக கொண்டு வரதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய சொல்லுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. ஓ ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்க மத்தியிலே கிரியை செய்யுங்க. ஓ ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹalleluya. ஹalleluya.
உம்மோடுதான் சேர்ந்து சொல்லுவோம். மரித்தாலும் உம்மோடுதான் கரங்களை உயர்த்தி நாங்க பாடுவோம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் பாடுவோம். மரித்தாலும் உம்மோடுதான் சொல்லுவோமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நேசிக்கிறேன் உமக்காகத்தானே உயிர் எல்லாருமா வாழ்கிறேன் சேர்ந்து உம்மை தானே நேசிக்கிறேன் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் ஆத்தும பாரத்தை தாருமையா அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா ஆத்தும பாரத்தை தாருமையா அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் நான் மரித்தாலும் உம்மோடுதான் உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா உன்னையே உமக்காக தந்தேன் ஐயா உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா உமக்காக என்னை தந்தேன் ஐயா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நேசிக்கிறேன் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நேசிக்கிறேன் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் 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 ஆவியானவரே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும்
கிரியை செய்கிறார் எங்க மத்தியிலே. உங்களை நிரப்புறதுக்கு வாஞ்சியோடு இருக்கிறார். ஓ ரகல ரபா பாபா 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 பாபா, ஓ ஷகல ரபா பாபா 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 பாபா, ஓ ரபா பாபா ரிஷந்திர லபா, ஓ ரகல ரபா பாபா பாபா பாபா. ஓ ஹalleluya. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் சொல்லுமா இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஓ கரங்களை உயர்த்தி, ஓ உள்ளத்திலே உள்ளத்திலே நாங்க பாடுவோம். நீரே ஓ ஆண்டவரே, போதும் நீர் மட்டும் இயேசுவே. போதும். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கல்லை போல என்னை எழும்பச் செய்தீர். உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர். உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். நீரே போதும், ஆமா ஆண்டவரே, நீர் நீரே மட்டும் போதும். போதும். யாரு கைவிட்டாயோ நீர் மட்டும் போதும். இயேசுவே. நீரே போதும். சொல்லுமா நீரே போதும். நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர். சாத்தானை ஜெயித்திட பலனளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர். சாத்தானை ஜெயித்திட பலனளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பனையை போல என்னை செழிக்க செய்தீர். கேதுரு போல் என்னை வளர செய்தீர். பனையை போல என்னை செழிக்க செய்தீர். கேதுரு போல் என்னை வளர செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. 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 ஓ நீரே போதும். நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சொல்லுங்க, நீர் மட்டும் போதும். நீரே போதும், நீரே போதும், எங்க சூழ்நிலை மாறும். நீரே நீர் போதும்
போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே கழுகை போல என்னை எழும்ப செய்தீர் உயரங்களில் என்னை பறக்க செய்தீர் கழுகை போல என்னை எழும்ப செய்தீர் உயரங்களில் என்னை பறக்க செய்தீர் நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர் சாத்தானை ஜெயித்திட பலனளித்தீர் சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர் சாத்தானை ஜெயித்திட பலனளித்தீர் நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே 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 இயேசு நீரே நீரே போதும் நீரே போதும் இயேசுவே போதும் இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே எங்க மத்தியிலே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே சிங்கத்தின் பிள்ளை என்னை மாற்றினீர் நீரே
போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர் சாத்தானை ஜெயித்திட பலனாலே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர் சாத்தானை ஜெயித்திட சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர் சாத்தானை ஜெயித்திட அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஷகதிரலா ரபா பாபா ஓ ரபா பாபி ஷகதிரலா ஓ ரபா பாபா இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே நன்றி 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 சக்தியானவரே நீரே போதும் இயேசுவே ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே எங்க மத்தியிலே கிரியை செய்யுங்க ஓ எங்க மத்தியிலே வாசம் செய்யுங்க இயேசுப்பா பரிசுத்த ஆவியானவரே நன்றி 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 இயேசுவே ஓ எங்களை நிரப்புங்க எங்க ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க ஆண்டவரே விடுதலை செய்யுங்க விடுதலை செய்யுங்க ஓ சோர்வுகளை எடுத்து போடுங்க இயேசுப்பா வேதனைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே ஓ பரிசுத்த ஆவியானவரே மத்தியிருக்கிறார் ஓ அவருக்கு விருப்பம் எங்க மத்தியிலே கிரியை செய்ய நீங்க தாமே கிரியை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க ஓ அவருக்கு வல்லமை இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை மாற்ற போகிறது. பரிசுத்த ஆவியானவர் மாற்ற போகிறார். நீங்க
வாசம் செய்யும் ஓ சொல்லுவோமா எங்களோடு வாசம் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும் அபிஷேகத்துக்காக நன்றி இயேசுவே இந்த நேரத்துக்காக நன்றி துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து எங்க மத்தியிலே இருக்கும் ஆண்டவரே எங்களை எங்க மத்தியிலே அசைவாடுங்க இயேசப்பா எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை பேர் கர்த்தரை ஆராதித்தீங்க எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்க எல்லாரும் கரங்களை தட்டி நாங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா இந்த நேரத்திலே நாங்க தசம காணிக்கை எடுக்க போகிறோம் அந்த நேரத்திலே நாங்க பாடலை பாடுவோம் நாங்க முழு உள்ளத்தோட கர்த்தருக்கும் கொடுக்கும் போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நாங்க இந்த வருஷம் நாங்க கர்த்தருக்கு கொடுக்கும் போது நீங்க நினைத்து கொடுங்க ஆண்டவரே இந்த வருஷத்துல எங்களுக்கு ஒரு குறை இல்லாம நீங்க ஆசீர்வதிங்க சொல்லி நாங்க சொல்லுவோம் என்னை பேர் சொல்லி அழைத்தவரே உள்ளங்கைகளில் வரைந்தவரே என்ற பாடலை பாடும் போது நீங்க உங்களோட காணிக்கை கொடுங்க சொல்லி அழைத்தவரே உள்ளங்கைகளில் வரைந்தவரே என்னை கரப்பிடித்து நடத்தினீரே உருவாக்கி உயர்த்தினீரே என்னை பேர் சொல்லி அழைத்தவரே உள்ளங்கைகளில் வரைந்தவரே என்னை கரப்பிடித்து நடத்தினீரே உருவாக்கி உயர்த்தினீரே ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை
வழியில் நடந்திடுவேன். எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன். என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். பெண் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. அல்லேலூயா. நாங்கள் ஒரு நல்ல நமஸ்காரத்திற்கூடாக சென்றிருக்கிறோம். ஆவியானவர் இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையிலேயே நம் மத்தியிலே கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த எடுக்கப்பட்ட தசபாகங்கள் காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீகமான கரத்தை வையுங்க ஆண்டவரே. உங்கள் அற்புதமான கரங்களை வைத்தருளுங்கள். உங்கள் பலனான கரங்களை வைத்தருளுங்கள் ஆண்டவரே. உங்கள் சமாதானத்தின் கரங்களை நீங்கள் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய மகிமையான கரங்களை வைத்தருளும். பேசுகிற என்னையும் கேட்கிற உம்முடைய ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற யாவரையும் மிகவும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் 3வது யோவான் புஸ்தகம் 300 புதிய ஏற்பாட்டிலே 331வது பக்கம், 3வது யோவானுடைய புஸ்தகம் முதல் வசனங்கள் நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் எல்லாரும் திருப்பிக்கிறோம் எங்கள் வேத புஸ்தகத்தை. 331வது பக்கம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, காயுவுக்கு எழுதுகிற இந்த நிருபம் அழகான வார்த்தைகளிலே ஆரம்பிக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும் போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கில்லை. பிரியமானவனே, உன் சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்முடைய ஆத்துமா சுகமாயிருக்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் நோய் நொடி அற்றவர்களாக, பிரச்சனை அற்றவர்களாக, வேதனை அற்றவர்களாக, தேவைகளிலே நொறுங்கி போயிருக்கிறவர்களாக இல்லாமல் கர்த்தர் எங்களை முழுமையாக விடுதலையாக்கி என் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எவ்வளவு அழகான வார்த்தை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஆத்துமா சந்தோஷத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆத்துமா சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆத்துமா மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆத்துமா எதிர்பார்ப்புகளோடு நிறைந்திருக்க வேண்டும். ஆத்துமா விசுவாசத்தில் நிறைந்திருக்க வேண்டும். மனிதர்களுக்கு 3 பகுதி இருக்குது. 1 ஆவி, 2வது ஆத்துமா, 3வது சரீரம். ஆவி என்பது தேவனோட உறவாடுகிறது. ஆத்துமா என்பது நம்முடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. 3வது சரீரம். சரீரத்தில் இப்போ நம்ம சரீரத்தை காண்கிறோம். ஆத்துமா நமக்குள்ளாக இருக்கிறது. அதான் அந்த ஆத்துமா முக்கியம்னு சொல்கிறோம். என்ன, ஒரு ஆத்துமா முக்கியம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிற பொழுது அந்த ஆத்துமா முக்கியம் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல ஆத்துமா ஆவிக்குள்ளாக நிறைந்து வாழ வேண்டும்.
ஆவியிலே நிறைந்து வாழ வேண்டும், அபிஷேகத்திலே நிறைந்து வாழ வேண்டும் சொல்லுகிறார். சகோதரர் வந்து சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது என்ன நீ, இதான் முக்கியமான விஷயம். சகோதரர் வந்து சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய். உங்களுடைய கிராமத்தார், உங்களுடைய அயலகத்தார், உங்களுடைய உறவுகள், இவர் சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறார். இவருடைய பேச்சுக்கள், இவருடைய நடத்தைகள், இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உண்மையானது. இவர் ஒரு தேவ பிள்ளையை போல நடந்து கொள்ளுகிறார். இவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை போல நடந்து கொள்ளுகிறார். இவருக்குள்ளாக தேவன் கிரியை நடப்பிக்கிறார். இவருக்குள்ளாக தேவன் வாழ்கிறார் என்று சொல்லுகிற அந்த ஸ்லாக்கியம், அந்த பாக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த உலகத்தில் நீ வாழ்கிற பொழுது ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவனாய் நீ இருக்க வேண்டும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவனாய் இருக்கணும். தெய்வத்திற்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பாக்கியம், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பாக்கியம், இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறதா? பாருங்க, அதில் தெளிவாக சொல்லுகிறாரு, உன் ஆத்துமா முக்கியம். நம்ம வாழ்வுகளே நடைமுறை இவன் காயுனா நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான், ஆனால் மற்ற பகுதிகளில் சந்திக்க நேர்ந்த துன்பங்கள் அதிகம், உடல் சுகவீனம் அதிகம், தேவைகள் அதிகம். யோவான் அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாய் இருக்கிறது, ஆனால் தேவைகள் அதிகத்தோடு இருக்கிறீர்கள், பிரச்சனைகள் அதிகத்தோடு இருக்கிறீர்கள், கஷ்டங்கள் அதிகத்தோடு இருக்கிறீர்கள், நோய்களோடு இருக்கிறீர்கள், வியாதிகளோடு இருக்கிறீர்கள், தேவைகளோடு நிறைந்திருக்கிறீர்கள், குடும்ப பிரச்சனைகளோடு இருக்கிறீர்கள். ஆனாலும் ஜெபிக்கிறீர்கள், ஆனாலும் தேவனை ஆராதிக்கிறீர்கள். அதிகமான தேவைகள் இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிறது நடக்குமா என்கிற அநேக தேவைகள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய ஜெபத்திலும் சாட்சியிலும் ஆண்டவருக்காக உண்மையாய் நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு உண்மையாக வாழ்கிறீர்கள், நீங்கள் எனக்கு உண்மையாக வாழ்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன், உங்கள் ஜீவியத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகளே நான் உன்னை குறித்து சந்தோஷப்படுறேன், என் மகனே நான் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறேன். நீ எனக்காக வாழ்கிற வாழ்க்கை, நீ எனக்காக வாழ்கிற அர்ப்பணிப்பு, நீ எனக்காக ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தல், அவற்றின் நிமித்தமாக நான் உன் நிமித்தமாக சந்தோஷப்படுகிறேன். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களை சற்று சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியங்களிலே, நம்முடைய எதிர்பார்ப்புகளிலே அவர் நிறைந்தவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் முதல் வசனங்கள். சங்கீத புஸ்தகம் 20வது அதிகாரம் முதல் வசனங்கள். ஆபத்து நாளிலே கர்த்தர் என் விண்ணப்பத்திற்கு பதிலருளுவாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. என்ன சொல்றார்? ஆபத்து நாள்களிலே என் ஆத்துமா சுகமாய் வாழ்கிற பொழுது எனக்கு ஆபத்து இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளாக உண்மையாக வாழ்கிறேன், ஆண்டவருடைய சத்தியத்தில் நடக்கிறேன், ஆண்டவருடைய வேத வசனத்திற்கேற்ப நான் வாழ்கிறேன். ஆனாலும் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்திற்கு பதிலளிவாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக.
நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் சோத்தரிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன். நிறைய பேர் சொல்றீங்க, நான் துதிக்கிறேன், நான் சோத்தரிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், தேவனுக்காக உண்மையாயிருக்கிறேன், நான் ஆத்துமாவில கொளுத்து போயிருக்கிறேன் அப்படின்னா ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன். ஆனாலும் நான் நோய்வாய்ப்பட்டவனாயிருக்கிறேன், ஆனாலும் பிரச்சனைகளிலே போகிறேன், ஆனாலும் கஷ்டங்களில் போகிறேன், ஆனாலும் தொல்லைகளில் போகிறேன், ஆனாலும் துயரங்களில் போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருப்பதாக, உயர்ந்த அடைக்கலமாயிருப்பதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 46வது அதிகாரம், 46வது அதிகாரம் முதல் வசனங்களை நாங்கள் சற்று வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 46வது அதிகாரம் பாருங்க, இப்படி சொல்லுகிறார். பாருங்க, இப்படி சொல்லுகிறார். அழகான அதிகாரம் அந்த அதிகாரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்ப என்ன? தேவன் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு பாதுகாவலர். பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆபத்துகள் வருகிற பொழுது, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற பொழுது, துயரங்கள் வருகிற பொழுது, தொல்லைகள் வருகிற பொழுது, நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் வருகிற பொழுது ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். அங்குமிங்குமாய் வணைந்து போகக்கூடாது. அப்படின்னா என்ன? ஆண்டவரே, அங்கே பதில் வருமா, இங்கே பதில் வருமா? ஆண்டவரிலே நிலைத்திருக்கணும், கர்த்தரிலே நிலைத்திருக்கணும். அதில் 2வது வசனம் சொல்லுகிறார், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க சத்தியத்தில் வாழ்கிறீர்கள் என்பதை நான் கேள்விப்படுகிறேன். நீங்க ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஆனாலும் வருகிறதான உபத்திரவங்கள் உங்களை விலகி கொண்டு போகாமல், ஆனாலும் வருகிறதான பிரச்சனைகள் உங்களை விலகி கொண்டு போகாமல், ஆனாலும் வருகிறதான துயரங்கள் உங்களை விலகி கொண்டு போகாமல், நீங்கள் ஆண்டவருக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் தெய்வத்திற்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறீங்க. ஆகவே நாம் எல்லாரும் என் ஆத்துமா வாழ்கிறது போல, ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து தேவனுக்குள்ளாக இந்த வருஷத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரோடு நான் நெருங்கி வாழ்வேன், சத்தியத்தில் நிலைத்திருப்பேன், சத்தியத்தில் நிலைத்திருப்பேன். அந்த உறுதியை நம்ம பெறணும். ஆண்டவருடைய உறுதியாக நான் வாழ போகிறேன். பாருங்க, 2வது வசனத்தில் 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 3வது யோவான் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறார், சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது சந்தோஷப்பட்டேன். என்னவா? நீ உண்மையாய் சத்தியத்தில் இருக்கிறாய், நீ ஆண்டவரோடு இருக்கிறாய் என்பதை நான் கேள்விப்பட்ட போது நான் சந்தோஷப்பட்டேன். ஆவியானவர் உங்களை குறித்து சந்தோஷத்தினாலே இருக்கிறார். ஆவியானவர் உங்களை குறித்து மகிழ்ச்சியோடு இருக்கிறார். நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா? எங்களுடைய ஜெப வாழ்க்கை, ஆராதனை வாழ்க்கை, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நாங்கள் திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் உமக்குள்ளாய் வளருவதற்கு எனக்கு உதவி செய்தாருங்க. உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தாவே, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரத்தக்கதாய் கர்த்தர் எனக்கு கிருபை அளியுங்க.
எனக்கு கிளியாலிங்க ஆண்டவரே. ஓ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன விதமாக இந்த வருஷம் பூராகவும் ஆத்துமாவிலே சுகமாயிருப்பதற்கு, ஆசீர்வாதமாயிருப்பதற்கு, பலனாயிருப்பதற்கு, மகிமையிலே நிறைந்திருப்பதற்கு, கிருபையிலே நிறைந்திருப்பதற்கு, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிறைந்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக நாங்கள் அவரிடத்தில் கேட்போம். அல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய தெய்வீகமான கரத்தை வையும், உம்முடைய வல்லமையான கரத்தை வையும். ஆவியானவரே, உம்முடைய பலனான கரத்தை வையும். ஓ ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலனை வைத்தருளுங்க ஆண்டவரே. ஓ வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஓ கரங்களை ஆண்டவருக்கு முன்னமாக உயர்த்தி எங்களை ஒப்பு கொடுப்போமா? ஓ வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். தீர்மானத்தோட ஜெபம் பண்ணுங்க. வருஷம் பூராகும் ஆண்டவரை உம்மோட வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருஷம் பூராகவும் ஆண்டவரே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்ன விதமாக உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சுகமாய் இருக்கத்தக்கதாக வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சுகமாய் இருக்கத்தக்கமாக ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீகமான கரத்தை வைத்தருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமருங்கள். சில அறிவித்தல்கள் இருக்கிறது, நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.